போது பெண்கள் கேட்டது அரசியல் பெண்களுக்கு முக்கியமா அல்லது தேவையா என கேட்டார்கள். இறுதியாக கேட்கிறார்கள், ஏன் நாங்கள் இதில் பங்களிக்க கூடாதா, இந்த முடிவெடுத்ததில் பெண்கள் இருக்கக்கூடாதா என்ற கேட்டது எங்களுடைய திட்டத்தின் பெரிய மாற்றமாக இருந்ததை கொண்டு செல்வதென்றால் சாதாரண விடயம் அல்ல. மற்றது நாங்கள் மேலோட்டமாக ஒரு விடயங்களை சொல்வதும் அடிமட்டத்தில் உள்ள பாமர மக்களுக்கு இந்த விடயங்களை கொண்டு சேர்ப்பதென்றது பெரிய சவால். ஆரம்பத்திலே பெண்களுக்கு கல்வி உரிமை என்பது எவ்வளவு சவாலாக இருந்து இன்று பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அதே மாதிரி இன்றைய கால பகுதியில் அரசியல் உரிமைகளையும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வுகளையும் பெண்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலும் அடிப்படையிலும் உள்ளனர். குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கூறி சென்றது போல இலங்கையிலே 52% பெண்கள் காணப்படுகின்றனர். ஆனால் பெண்களுடைய பிரச்சனைகளும் தீர்வுகளும் இன்னும் எட்டப்படவில்லை. 1948 சுதந்திரம் பெற்ற இலங்கை இன்று வரையும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற போர்வையிலேயே காணப்படுகின்றது. அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏன் இன்னும் அபிவிருத்தி என்ற இலக்கை, அபிவிருத்தி அடைந்த நாடு என்ற இலக்கை அடையவில்லை? அங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், பெண்களுடைய அபிவிருத்தி இங்கு எட்டப்பட்டுள்ளது. நிலைபெறான அபிவிருத்திக்கு பெண்களுடைய அபிவிருத்தி என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தினை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு, வடக்கு மாகாணம் ரீதியாக கொண்டு செல்வதற்கு எங்களிடம் கையளிக்கப்பட்ட இந்த பொறுப்பானது சாதாரணமாக நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு திட்டமாகத்தான் இதை பார்த்தோம். உண்மையிலே ஒவ்வொரு நிறுவனங்களும் எங்களுடன் திட்டங்கள் மேற்கொள்ளும், அந்த திட்டத்தினுடைய செயற்பாடுகளை நாங்கள் செய்பவர்களாக இருந்தோம். ஆனால் இந்த செயற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் எங்களுக்கு விளங்கியது, இது உண்மையில் ஒரு திட்டம் அல்ல, இது எங்கள் சமூகத்தின் மாற்றத்துக்கான ஒரு பாதை என்பதை உணர்ந்து கொண்டோம். ஆரம்பத்தில் இந்த திட்டத்தை கொண்டு போய் செய்யும் போது பெண்கள் கேட்டது அரசியல் பெண்களுக்கு முக்கியமா அல்லது தேவையா என கேட்டார்கள். இறுதியாக கேட்கிறார்கள், ஏன் நாங்கள் இதில் பங்களிக்க கூடாதா, இந்த முடிவெடுத்ததில் பெண்கள் இருக்கக்கூடாதா என்ற கேட்டது எங்களுடைய திட்டத்தின் பெரிய மாற்றமாக இருந்தது. உண்மையிலேயே குடும்பத்தில் முடிவெடுக்கக்கூடிய நாங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து நாடு வரைக்கும் பார்த்தோம்னால் ஆரம்ப கட்டம் குடும்பத்தில் முடிவெடுக்கக்கூடிய நாங்கள் ஏன் எங்கள் நாட்டில் முடிவெடுக்க முடியாது? அதுவும் குறிப்பாக வடமாகாணத்தில் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இம்முறை தெரிவு செய்யப்படவில்லை என்பது ஒரு மன வருத்தத்துக்குரிய விடயம். அதற்கு முக்கியமான காரணம், பெண்களுக்கு அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு எந்த மட்டத்தில் இருக்கிறது? படித்த பெண்கள் அரசியலுக்கு வருகிறார்களா அல்லது அரசியல் இருக்கிற பெண்கள் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வோடு இருக்கிறார்களா என்பது முக்கியம். நாங்கள் இருப்பவர்களை விட்டு தொடரணும் உங்களுடைய சேவை. ஏனென்றால் மற்றது ஊடக நண்பர்களிடம் நான் உங்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு விடயம்தான், நான் என்னை பற்றி ஊடகங்களில் தவறான விடயங்கள் வந்ததில்லை, நான் அதை அனுபவித்ததும் இல்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய சேவைகளை நான் சரியாக செய்து கொண்டு போகிறேன். ஆனால் நீங்கள் எழுதினாலும் அதனுடைய 2 பக்கங்கள் இருக்குது. ஊடகத்துறையில் சில நேரங்கள் நீங்கள் எங்களை பற்றி தவறாக எழுதலாம், அது எனக்கு நெகட்டிவாக இருக்காது. பாசிட்டிவாக இருந்தால் நான் நிச்சயமாக சந்தோஷப்பட்டுக் கொள்வேன். அதை வைத்து அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வேன் என்று தான் நான் நினைக்கிறேன். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், ஒஃபசி லோனில் நாங்கள் அரசியலுக்குள்ளே வந்த பிறகு, அரசியலுக்குள்ளே இருக்கும்போது நான் ஃபத்திமா கப்ரியல் சிவபிரகாசன் தான். அரசியலுக்கு வந்த பிறகு கௌரவ உறுப்பினர் என்ற ஒரு பட்டத்தை எனக்கு தந்த பிறகு பல சவால்களுக்கு நான் முகம் கொடுத்திருக்கிறேன். ஒரு மண்டபத்தை கூட எனக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நிகழ்ச்சியை வைப்பதற்கு கூட எனக்கு அனுமதி தராத மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களை நான் இன்று உங்களுடைய நிகழ்ச்சி என்ன வேணுமென்றாலும் நீங்கள் வையுங்கள், அந்த இடத்தில் நாங்கள் கதவு திறந்து விடுகிறோம் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய நடத்தையாலும் எங்களுடைய செயற்பாட்டாலும் செய்து காட்டி இன்றைக்கு நான் தனி மனிதனாக ஒரு தனி பெண்ணாகத்தான் நான் எலெக்ஷனில் இறங்கி கேட்டபோது, இன்றைக்கு நான் அடுத்த எலெக்ஷனுக்கு நாங்கள் உங்களோடு சேர்ந்து வருவோம், கட்டாயம் நீங்கள் வர தேவையில்லை, நாங்கள் உங்களுக்காக வாக்கு கேட்க வருவோம் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய வேலையை செய்திருக்கிறோம் என்றால் எங்களுடைய அந்த மன வலிமையும் எங்களை ஊக்கப்படுத்திய இந்த நிறுவனத்திற்கும் நான் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அரசியலுக்கு வந்த பிறகு பல சவால்கள். சாதாரண குடும்ப பெண்ணாக இருக்கும்போது வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து விடலாம். அரசியலுக்கு வந்த பிறகு வாசல் கூட்டுவதற்கு கூடி உண்மையா நேரம் இல்லாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பட்டியலிட்டு போக வேண்டிய சிலைமை இருக்கிறது. இன்று நான் நிச்சயமாக மாகாண சபையாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், அங்கு செல்வதற்கும் எங்களை ஊக்கப்படுத்திய இவர்கள் தந்த அந்த கருத்தும் எங்களுடைய மன தைரியமும் நிச்சயமாக நாங்கள் போவோம். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் 5 வருடம் கழித்தாவது அல்லது 5 வருடம் கடந்த ஆளாவது கடவுள் எங்களை நல்ல ஆரோக்கியமான உடலோடும் எங்கள் சமூகத்தோடும் வைத்திருந்தால் நாங்கள் அந்த அளவுக்கு போகிறதுக்கு இவர்கள் தந்த இந்த வாய்ப்பு
இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஊடக நண்பர்களே, உங்களுடைய ஊடக சந்திப்பின் ஊடாக நான் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், இத்தனை ஊடகங்களுக்கு மத்தியிலே நாங்கள் முன்னின்று அமர்வதற்கு இந்த ஒப்பசிலோன் எங்களுக்கு வாய்ப்பு தந்ததென்றால், அந்த ஊடகத்துறையிலே நீங்கள் எழுத்துக்களால் மிகவும் மென்மையான வரிகளையும் எழுத முடியும், வன்மையாகவும் எழுத முடியும். ஆனால் மென்மையாக வரிகளை கொண்டு இந்த பெண்களை எந்தளவு தூரத்திற்கு உயர்த்தி கொண்டு போய் விட முடியுமோ அந்தளவு தூரத்திற்கு அவர்களை உயர்த்தி கொண்டு போய் விடுங்கள். எங்களையும் சமுதாயத்தில் உயர்ந்த பெண்களாக, ஒரு தமிழ் உயர்ந்த பெண்களாக அவர்களை அழைத்து அவர்களுக்கான ஒரு அட்வைஸ் போலீஸ் கூப்பிட்டு கதைச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கடந்து நான் இந்த அரசியலில் நான் பயணிக்கிறேன் என்றால் அதுக்கு ஒரு தட்டுணிவென்றது வேணும். கடந்த காலத்தில் எங்களுடைய ஜாழ் மாவட்டத்தில் அதிகமான பெண்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாக பங்கெடுத்திருந்தார்கள். ஆனால் இம்முறை மிகவும் குறைவாகவே உள்ளது. இலங்கையிலே 52% பெண்கள் இருக்கும் இடத்தில் ஆனால் எந்த ஒரு சபையிலேயுமே, அதாவது அதிகமாக இல்லை, ஓரளவு 100க்கு 75% சபைகளில் 25% பெண்கள் இதுவரைக்கும் நிரப்பப்படவில்லை. அது ஒரு பாரிய சவாலாக இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளும் உண்மையிலேயே சட்டத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். ஏனென்றால் உள்ளூராட்சி திணைக்களங்களில் உண்மையா இந்த தேர்தல் முடிஞ்ச கையோட அந்த விகிதாசார பட்டியல் சொல்லி சபையில் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கேங்க. அங்கே 3 உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது அது கட்டாயமே அவங்க திணைக்களத்தால் 2 உறுப்பினர்ண்டா கேட்குறாங்க, பெண்ணைத்தான் ஆணைத்தான். ஆனால் கூடுதலாக ஒரு உறுப்பினர் இருந்தாலே அவங்க ஆண்களை போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தில் சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றதையும் இந்த ஊடகம் மூலமாக நீங்கள் எங்களை பெண்களை தேர்தலையோ சரி இல்லாட்டி விகிதாசார முறையிலோ சரி பிரதேச சபைக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். உண்மையாக அந்த அரசியலில் பெண்கள் வளர்றதுக்கும் அவர்களை வீழ்றதுக்கும் ஒரு ஊடகத்தின் பலம் இருக்குது, பலவீனமும் இருக்குது என்பதையும் நான் இதில் அறிய விரும்புகிறேன். 2018 நான் பயணிக்கிறதால எங்களுடைய ஊடக நண்பர்கள் உண்மையிலேயே சிறந்த ஆற்றல் மிக்க பெண்களை வளப்படுத்தணும் என்ற நோக்கு இருக்குது எங்களை யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்கள் குறிப்பாக. ஏனென்றால் நாங்கள் இன்னொரு செய்தியாக இருந்தாலும் சரி, இன்னொரு வேலை திட்டமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அவர்கள் வர முடியாவிட்டாலும் ஆவணங்களை அவர்களுக்கு நாங்கள் அனுப்பும் பொழுது அது உறுதிப்படுத்தப்பட்டு பிரசுரிக்கிற தன்மை காணப்படுகிறது. ஆக வேர்பலாக நாங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணுறதில்ல, பட் நாங்கள் டாக்குமெண்டரியாக வைக்க செய்யும் பொழுது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் என்னுடைய யாழ் மாவட்ட சக உறுப்பினர்கள் என்னுடன் வைத்த கோரிக்கைக்கு அமைவாக இதில் ஒரு அவங்களோட ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். என்னென்னா, எதிர்வரும்